ஆனால் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தலைவர்களுக்கு மெரினா கடற்கரையில் இடம் கிடைக்கிறது. அவர்கள் சார்ந்த பதிவுகள் ஒவ்வொரு பேருந்து நிலையங்களிலும் எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் ஒரு பேருந்து நிலையத்திற்கு காமராஜ் பெயரை வைக்க வேண்டும் என்றால் அதற்கு போராட வேண்டிய ஒரு களம் இருக்கக்கூடிய சூழல் எல்லாம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை. இது அடிமட்ட காங்கிரஸ் தொண்டர்கள் மனதிலே ஒரு வலியை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. அவர்களுக்கு இப்பொழுது ஒரு இயலாமையின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒரு கூட்டணி அமைத்துக் கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது இயலாமையின் காரணம். ஆனால் தங்களுக்கான வழி கிடைக்கிறது, நாம் அதிலே சென்றால் நமக்கு மந்திரி சபைக்குள் நாம் ஏறிவிடலாம் என்கின்ற கனவு வருகின்ற பொழுது இதை அப்படி ஓரம் தள்ளிவிட்டு அங்கு சென்று விடுவார்கள். இது இயற்கையான ஒரு சூத்திரம். இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் பேச்சுவார்த்தை ஆரம்பித்து விட்டார்கள் என்கின்ற செய்தி பரவலாக பேசப்படுகிறது. இது ஒரு எடுத்துக்கட்டியோ அல்லது இப்படி நடந்திருக்கலாம் என்கின்ற யூகத்தின் அடிப்படையில் அல்ல. இது ஒரு களம் ஆரம்பித்து விட்டது. அப்படி பேச்சுவார்த்தை நடத்துகின்ற பொழுது காங்கிரசுக்கு விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு அஜெண்டா கொடுக்கிறார்கள். நாங்கள் உங்களோடு கூட்டணி அமைத்துக் கொள்கிறோம், உங்களுக்கு துணை முதல்வர் பதவியை நாங்கள் தருகிறோம் வெற்றி பெற்றால் என்கின்ற ஒரு கருத்தை அவர்கள் எடுத்து வைத்தால் காங்கிரஸ் எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு 3 சீட்டு கொடுக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமே போதும் என்று பயணிப்பார்களா?